இந்த வெயில் காலத்தை சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கே, ரொம்ப புழுக்கமாக இருக்கே, ரூமுக்குள்ளே போனாலே வேர்வையாக வருது, என்ன செய்கிறது? ஒன்றும் செய்ய மாட்டாங்க. இந்த மாதிரி நம்ம எப்பயும் சாப்பிடக்கூடிய ஒரு தட்டில் குளிர் தண்ணியை நிரப்பி வச்சுருங்க. அது பாருங்கள், காற்றுல அங்கங்கேயும் அலை வேறு நமக்கு பார்க்க முடியுது. அதுக்கடுத்து எப்பயும் நம்ம வீட்டில் பயன்படுத்துகிற ஒரு சின்ன ஃபேன், அதை வேகமாக ஓட விடுங்க. அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் குளிர்ந்த நீரை நிரப்பி வச்சுருங்க. இப்படி தாங்க நான் இந்த கோடை வெயிலை சமாளிக்கிறேன். அந்த குளிர்ந்த நீரில் பட்டு வரக்கூடிய காற்று ஏறத்தாழ ஏருக்குள்ளேருந்து வரக்கூடிய அதே குளிர்ந்த காற்றை ஐஸ் மாதிரி இருக்குங்க, ஜில்லுன்னு இருக்குங்க. எளிய வழியில் இந்த கோடையை இன்னும் ஒரு மே மாதம் ஒரு மாதம் தானே, அப்புறம் நம்ம குளிர்காலம் வந்துடும். இந்த 40 நாளை கழிக்கிறதுக்கு, இந்த கோடை வெயிலை கழிக்கிறதுக்கு நீங்களும் இந்த சின்ன உபாயத்தை கடைபிடிச்சி பாருங்களேன். என்ன செலவு நமக்கு? ஏற்கனவே ஓட்டுற ஃபேன் இருக்குது, அதுக்கு முன்னாடி குளிர்ந்த நீரை வச்சிட போகிறோம், காற்று ஜில்லுன்னு இருக்குது. நீங்களும் உங்கள் அறையை குளுமையாக வச்சுக்கிறதுக்கு அந்த உபாயத்தை கடைபிடிச்சி பாருங்களேன்.